சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மனுஷனுங்களா அவனுங்க? இந்த மனுஷனுக்கு எப்படியாப்பட்ட தம்பிங்கன்னு பாருங்க. காலம் அந்த மாதிரி காலம் பாருங்க, எப்படி வளர்த்தாரு. துரோகம் பண்ணிட்டானுங்களே. இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது. மனுஷனுங்களா அவனுங்க? சீக்கிரம் இறங்குமா. மா மா என்னமா என்னமா பண்ணி வச்சிருக்கானுங்க? வா சீக்கிரம் வா. மா நட வா வா வா. என்னமா பண்ணி வச்சிருக்கானுங்க? என்ன பண்றீங்க? இருங்க மேடம், கையில காலிங்க இருங்க. போப்பா இந்த பக்கம் வாங்க. எல்லாம் கிளம்புங்க. வாங்க இந்த பக்கம். சொன்னா கேளுங்க. போங்க. சந்தோஷமா இப்போ? சந்தோஷமா? பார்த்தல எப்படி அடிச்சு போட்டிருக்காங்கன்னு பார்த்தல. டேய், இவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேடா. எப்படி கல்லு மாதிரி நிக்கிறாரு பாரு. எல்லாம் இவரால தான்டா. எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்கண்ணே. எல்லாம் உங்களால தானே. கதிரு, ஓம் பொண்டாட்டியும் தான் அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட மனசு இறங்க மாட்டியா நீ? வாண போவோம், வாண. மனசாட்சி இல்லல்ல? அதான் இல்ல தெரியுது இல்லடா. இவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேடா. வாண சே வா விடுடா. டேய் வாடா தர்ஷா, அழுகாதடா. வீட்டு பொம்பளையால பண்ணிருக்காருடா. வாங்க வாட போவோம், வா. ப்ராசிக்யூட்டர், நீங்கள் உங்கள் வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். டிஃபென்ஸ் தரப்பிலிருந்து இந்த வழக்கை இருவேறு வழக்குகளாக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஜீவானந்தன் போலீஸை தாக்கியதாக கூறப்பட்ட வழக்கை நானும் இந்த பெண்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கை விசாரிக்க எங்கள் தரப்பிலிருந்து வேறு ஒரு வக்கீலை நியமிக்க தாங்கள் உத்தரவிடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்லை யுவர் ஆனர், நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது.
எத்தனை கோடி வக்கீல்கள் வந்தாலும் அந்த நியாயத்தை மறைக்க முடியாது. அதனால் அவர்கள் 2 வக்கீல்கள் என்ன 200 வக்கீல்கள் கூட வைத்து வாதாடட்டும். யூ மே ப்ரொசீட். வணக்கம் யுவர் ஆனர். பெண்களுக்காக வாதிட பெண்களால் தான் முடியும், அப்பதான் நியாயம் கிடைக்கும் நம்புறீங்களா? இல்லை யுவர் ஆனர், இது வரைக்கும் காஞ்சி தம்பி ரொம்ப நல்லா இந்த வழக்கை லீட் பண்ணி கொண்டுட்டு போனாரு. ஆனா இந்த வழக்கில் இப்போ குறிப்பிட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதை எடுத்து காட்டி இந்த வழக்கில் சரியான தீர்ப்பு வாங்கி தர முடியும்னு நான் நம்புறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். ப்ராசிக்யூட்டர், நீங்க ஆரம்பிங்க. யுவர் ஆனர், இந்த வழக்கில் A1 குறிப்பிடப்பட்டிருக்கும் ஈஸ்வரியை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். ஈஸ்வரி, உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம். 20 வருஷமா கூடவே இருக்கீங்க. அப்பெல்லாம் உங்க கணவர் மோசமானவர்னு உங்களுக்கு தெரியலையா? கல்யாணமான ஒரு சில மாசத்திலேயே அவரோட குணம் எனக்கு தெரியும். அப்பவே நீங்க ஏன் அவரை விட்டு விலகி போகணும்னு நினைக்கல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ப்ராசிக்யூட்டர் கேட்குற கேள்விக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? நான் முழுசா என்னுடைய விசாரணை முடிச்ச பிறகு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். சொல்லுங்க ஈஸ்வரி, நீங்க ஏன் அவரை விட்டு விலகணும்னு நினைக்கல? இந்த சமூகத்தினால இங்க ஒரு பொண்ணால சுதந்திரமா செயல்பட முடியாது. எங்க வீட்ல எங்க அப்பா தொடங்கி எல்லாருமே ஒரு பொண்ணுன்னா ஆண்களோட கண்ட்ரோல்ல தான் வாழணும்னு நிர்பந்தப்படுத்தி எங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள எங்களை அடைக்கிறாங்க. இங்க ஒரு பொண்ணு சிங்கிள் பேரண்டா இருந்து தன்னோட குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு போராடணும் தெரியுமா? கணவன் செத்துட்டா ஒரு பொண்ண பரிதாபமா இந்த சமூகம் பாக்குது. ஆனா அதே பொண்ணு சட்டப்படி தன்னோட கணவனை விட்டு விலகுனா அவளை பாக்குற கண்ணோட்டமே வேற.